தமிழ் திரையுலகில் தனது வித்தியாசமான படங்களால் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியவர் இயக்குனர் ஸ்ரீதர். தனது சொந்த நிறுவனமான சித்ராலயா பேனரில் திரைப்படங்களை தயாரித்தும் வந்தார். அவர் எடுத்த சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவு போகாததால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு ஆளானார் இயக்குனர் ஸ்ரீதர். அந்த நேரத்தில் அவருடன் இருந்தோர் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கினால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்ல, ஆனால் ஸ்ரீதருக்கோ எம்ஜிஆரிடம் செல்ல தயக்கம். அதுவரை சிவாஜியை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கியவர் ஏற்கனவே எம்ஜிஆரை வைத்து அன்று சிந்திய ரத்தம் என்ற பெயரில் படப்பிடிப்பை தொடங்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த திரைப்படம் பாதியில் நின்று போக, அத்துடன் எம்ஜிஆருடன் இருந்த உறவும் முறிந்து போனது. ஸ்ரீதர் கஷ்டப்படுகிறார் என்பதை அறிந்த எம்ஜிஆர் ஸ்ரீதரை நம்பியார் வீட்டிற்கு வர சொல்லி, உங்கள் இயக்கத்தில் நான் படம் நடித்துக் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் உரிமை குரல் என்ற திரைப்படத்தை இயக்கி தனது சித்ராலயா மூலமாக அந்த திரைப்படத்தை சொந்தமாகவும் தயாரித்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து ஸ்ரீதருக்கு அதிக லாபத்தையும் பெற்றுத்தந்தது. ஸ்ரீதர் பட்ட அத்தனை ஆண்டு கஷ்டத்தையும் கடனையும் ஒரே படத்தில் தீர்த்து வைத்தார் எம்ஜிஆர்.